தமிழ்நாட பத்தி மாத்தணும்னா, தமிழ்நாடு மாத்தினா மட்டும் போதாது. மக்கள் இந்தியாவே மாறணும். மாத்தணும். மக்கள் மாறணும். மக்களுக்கு எது தேவை, எது இருக்கணும், எது இருக்கக்கூடாதுன்றத அரசாங்கம் அதுக்கு கட்டுப்படுத்தணும். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு தனி மனிதன் வந்து தனது சுய ஒழுக்கத்த தவறும் பொழுது, அந்த நாடும் சுய ஒழுக்கமா இல்லாம போயிரும். அதான் தனி மனிதனோட சுய ஒழுக்கத்த கொண்டு வரணும். மேற்கொண்டு இந்தியா இதுநாள் வரைக்கும் மக்களாட்சி ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவை முழுமையா வழிநடத்தி ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு வரணும்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு குறுகிய கால அளவு சர்வாதிகாரம் அந்த நாட்டுக்கு தேவை. இப்படியே ஃப்ரீடமா போய்க்கிட்டே இருந்தோம். டெமோக்ரஸியவே நம்ம அலோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, இந்த வருஷத்துல இருந்து எத்தனை படுகொலைகள், எத்தனை குழந்தை கடத்தல், எத்தனை கிட்னி வியாபாரம், ஆ தரமற்ற பொருட்கள், மேற்கொண்டு உணவு உற்பத்தியில எப்படி இருக்கு, பொருளாதாரத்துல எப்படி இருக்கும், ராணுவ பலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னும்போது, பக்கத்துல இருக்கிற சைனா என்ன பண்றாங்க? அதுவும் டிக்டேட்டர் கம்யூனிஸ்ட் நாடு. இதுல என்னை பொறுத்தவரைக்கும் வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல வந்து என்னடான்னா, இந்தியா இவ்வளவு பெரிய மக்கள் தொகை, நம்ம ஒலிம்பிக்ல என்னமா இருக்கும், ஸ்போர்ட்ஸ்ல எப்படி இருக்கும், டிஃபென்ஸ்ல எப்படி இருக்கும், எக்கனாமில எப்படி இருக்கும். ஸோ நம்ம தாய் நாடை நேசிக்கிறோம். இங்க வந்து கேஸ்ட், ரிலிஜனு, ரைஸ் ரொம்ப பார்க்காதீங்க. ஃபோக்கஸ் யுவர் நேஷனலிசம். தாய் நாடை நேசிங்க. ஜாதி மதத்தெல்லாம் மறந்துட்டு தாய் திருநாடை உண்மையா நேசிங்க. நாடை வலிமைப்படுத்துங்க.